தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எரிதனல் அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக மைபா என்கின்ற எனக்கு மிக நெருக்கமான தமிழ் தேசிய உறவு, தமிழ் தேசிய கிறித்தவர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயாவோடு ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகள் எங்களுக்கு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு என்பது தமிழ் தேசிய உறவின் அடிப்படையிலானது. முதலில் 1998 ஐயா மைபா அவர்களும் அவருடன் பணியாற்றக்கூடிய தோழர் பணிவினி இளங்குமரன் அவர்களும் அதிகாலை 5 மணிக்கு என்னுடைய கூரை வீட்டின் தகரக்கதவை வந்து தட்டினார்கள். அன்று முதல் எங்களுடைய தமிழ் தேசிய உறவின் தொடர்பு மிக நெருக்கமாக இருந்தது. அந்த வகையிலே நமக்கு இன்றைக்கு எரிதனல் வலைவெளிக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினராக ஐயா வந்திருக்கிறார்கள். அவரோடு பேசுவதற்கு நிறைய செய்வதற்கு வாருங்கள் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு ஐயா. மகிழ்ச்சி. முதலாக நம்முடைய எரிதனல் வலைவெளிக்கு நீங்கள் வருகை தந்து நாம் இருவருமே தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறதுனால அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல்களுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. ஐயா, உங்களுடைய தமிழ் தேசிய கிறித்தவர் இயக்கம் அதனுடைய தொடக்கம் செயற்பாடு இன்றைய நிலை குறித்து ஒரு அறிமுகத்துக்காக தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை பார்க்குறாங்க, சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த ஐயாவுக்கு உண்மையிலேயே நான் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் அதுவும் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் காரணமாக நாங்கள் தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். ஏனென்றால் தொடக்க காலத்திலே மைப்பா என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய பெயர், என்னுடைய மதம் கூட மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நாங்கள் பயணித்தோம். ஏனென்றால் அந்த ஒரு தேவை எங்களுக்கு எழவில்லை. இன்றைக்கு பிஜேபி என்னுடைய மத பயங்கரவாத அரசியலின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய கால சூழலுக்கு தள்ளப்பட்டோம். ஏனென்றால் மதம் என்பதை மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். அவன் விரும்பலாம், விரும்பாமலும் இருக்கலாம். எந்த மதத்திலும் யாரும் சேரலாம். அந்த புரிந்துணர்வு என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருப்பது. ஏன் மதத்தை நம்பாமலே இருக்கலாம், கடவுளை நம்பாமலும் நல்ல மனிதர்களாக வாழலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த பிஜேபி குழுவினர் மதத்தை மையப்படுத்தி மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும், அதற்கான மாற்று அரசியல் ஒன்றை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இனம் என்று சொன்னால் அங்கே மதமும் சாதியும் அடிபட்டு போகிறது. தமிழர் தேசிய அரசியலிலே தொடக்க காலத்திலிருந்து ஐயா சொன்னது போல பயணித்து வருகிற நான் இன்றைக்கு கிறித்தவர்களை, குறிப்பாக கிறித்தவர்களை தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி இந்த தமிழர் தேசிய அரசியலை முன்னெடுத்து அவர்கள் இந்த மைய நீரோட்டத்தில் கலக்க வேண்டும். அதே நேரத்திலே இன்றைக்கு இந்த பிஜேபி போன்ற மதவாத சக்திகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக இதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இன்றைக்கு தமிழர் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற எல்லா இயக்கங்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய முன்னகர்வு என்பது இந்தியா முழுவதுமே இன்றைக்கு இன தேசிய அரசியல் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது, காங்கிரஸ் ஜாதியை வைத்து அரசியல் செய்கிறது. இந்த ரெண்டையும் இன்றைக்கு இந்தியாவினுடைய அழிவு சக்தியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அவனவன் நிலத்தை அவனவன் ஆள வேண்டும். அப்படி ஆளுகிற போது அவனுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம், அவருடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்பதனுடைய நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியா. இப்போ நம்முடைய
தமிழ் தேசிய அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு 100 ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல். 1916 தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய மறைமலடிகளிலிருந்து நம்ம அதை பார்க்க முடியும். அதன் பிறகு 1940களில் நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் தான் நீதி கட்சி பணக்காரர்கள் கட்சியாக, மிட்டா மிராஸ்தார் கட்சியாக, பட்டா ஜமீன்தார் கட்சியாக, பழைய மன்னர்களின் கட்சியாக இருக்கிறது. அதை பாமர மக்களின் கட்சியாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை 1944 சேலத்தில் கூட்டினார். அந்த கூட்டத்தில் நம்முடைய தனித்தமிழ் அறிஞர்களுடைய அந்த தமிழர் கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் சிதைந்து திராவிடர் கழகமாக மாறிப்போச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த தமிழரசு கழக தலைவர் மாப்போசியாக இருக்கட்டும், அல்லது தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் இயக்கமாக இருக்கட்டும், இடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே சொல்லின் செல்வர் சம்பத் ஈவேராவினுடைய குடும்ப வாரிசு, அவர் தமிழ் தேசிய கட்சி என்றே தொடங்கினார். இந்த நம்முடைய அவர் தாய்மொழி தெலுங்கு என்றாலும் தமிழ் தேசிய, அவர் சோவியத் ரஷ்யா பயணம் போயிட்டு வந்து மொழிவழி, நீங்கள் சொன்னீங்கல்ல, மொழிவழி தேசிய இனம் தான் சரியாக இருக்கும், மொழிவழி தேசிய அரசியல். உதாரணத்திற்கு இப்போ மேற்கு வங்கத்தில் முழுக்க இந்துக்கள், பாகிஸ்தானோடு இருந்த இன்றைய கிழக்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள். ஆனால் கிழக்கு வங்க மக்களுக்கு 71 பாகிஸ்தான் 2 பேருமே முஸ்லீம், பாகிஸ்தானும் முஸ்லீம், கிழக்கு வங்கமும் முஸ்லீம். ஆனால் அந்த முஸ்லீம்களுக்குள்ளே மொழி வேறுபாடு இருந்ததுனால ஒடுக்குமுறை ஏவப்பட்ட போது அங்கே மேற்கு வங்க மக்களும் கிழக்கு வங்க மக்களும் ஒன்றுபட்டு நின்னாங்க. அதுதான் இனவியல் அரசு. நமக்கு ஒரு நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்முடைய தலைவர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள், நம்முடைய தலைவர்கள் மாப்போசியாக இருக்கட்டும் அல்லது ஆதித்தனாராக இருக்கட்டும், இவர் நம்முடைய சம்பத் மறுபடி அவர் தேசிய கட்சியில் காங்கிரஸில் கரைந்தது, எப்படி வீழ்த்தப்பட்டால் இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு ஐயா நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அரசியல் பட்டறிவில்? அதாவது நம்முடைய தமிழ் தலைவர்கள் வீழ்த்தப்பட்டது அன்றையிலிருந்து இன்று வரை வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் அப்படின்னா இந்த தமிழர் அல்லாதவர்கள் தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். என்ன அப்படின்னு சொன்னால் 2 விடயத்தை அவங்க பார்க்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்பு தமிழர்கள் தலையெடுத்தால் நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும். அதற்காக தமிழர்கள் தலையெடுக்கிற போது அவர்களை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துவது, ஒன்று அவர்களை சாதிய ரீதியாக கொச்சைப்படுத்துவது, அல்லது அவர்களை பெண்கள் இது போன்ற விஷயங்களை சொல்லி அவர்களை கொச்சப்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ் தலைவர்கள் அவர்கள் எடுத்த முயற்சிகள், அவர்கள் எடுத்த காரியங்களை அதிகமாக மேல் கொண்டு போக முடியாமல் போனதுக்கு காரணம் தமிழர்களும் அது ஒரு காரணம். ஏன்னா தமிழர்களிடம் தாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில். அதனால் அவர்கள் தங்களை, அதாவது விடுதலை போராட்டம் முடிந்த நேரம், அதனால் கொஞ்சம் இந்தியாங்கிற ஒரு உணர்வு இருந்தது. இதற்கு இடையில இவர்கள் திராவிடம் என்கிற ஒரு விஷயத்தை பேசி முடிச்சாங்க. இந்த இரண்டுமே தமிழர்களை தமிழர்களாக பார்க்காமல் ஒரு சாதிக்குள்ளாக குறுகி போய் நிற்கின்ற ஒரு சூழலில் தான் இந்த தமிழ்நாடு இருந்தது. அதனால்தான் நம்முடைய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த தலைவர்களால் அதை வெகு வேகமாக கொண்டு வெளியே வர முடியாமல் போனது அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுக்கு படுகிறது. இப்போ நீங்கள் சொன்னதில் சில உண்மைகள் இருந்தாலும் கூட தமிழர்கள், இப்போ ஐயா கியாபி விஸ்வநாதன் நீதி கட்சி பெயரை தமிழர் கழகம்னு தான் வைத்தார். இப்போ அப்படியானால் நீங்கள் சொல்கிற அந்த பிறமொழியாளர்கள், இவரவே பிறமொழியாளர் தான், அதில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வந்து திராவிடர் கழகம்னு பெயர் மாட்டாங்க. நம்முடைய தமிழர்கள் ஏன் மறைமலடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். நாவலர் சோமசுந்தர பாரதியார், மாபெரும் பெரும்புலவர் கியாபி விஸ்வநாதன், இப்படிப்பட்ட அண்ணல் தங்கோ, இவங்கெல்லாம் அந்த ஊட்டிய தமிழ் தேசிய உணர்வு ஏன் நம்முடைய மக்களை, அதாவது வெகு மக்களாக இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை ஏன் அதை ஈர்க்க முடியாமல்
போய்விட்டையா. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது நம்ம தமிழர்கள் அந்த காலகட்டத்தில், அதாவது நீங்க சொல்ற அந்த காலகட்டத்தில் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தவில்லை. அவர்களுக்கு அந்த அடையாளம் ஒரு மேன்மைக்குரிய அடையாளமாக, ஒரு மாட்சிக்குரிய அடையாளமாக அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு வரலாறு தெரியாமல் அவர்களுடைய வாழ்வில் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அதனால தன்னை தமிழன் என்று சொல்வதற்கு இன்றைக்கு நான் மார்தொட்டி சொல்லுகிறது போல அவர்கள் சொல்வதற்கு அன்றைக்கு தயங்கினார்கள். அவர்கள் நான் சொன்ன இந்தியா ஏற்கனவே சுதந்திர பிரச்சனை, இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அப்பந்தான் நிறைய உருவாகி வந்தது, திராவிடங்கிற உருவாகி வந்தது. அது எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தமிழர்கள் மத்தியிலே தன்னை ஒரு சாதிய குறியீடுகள் அடையாளம் பார்த்தார்கள். அதற்கு பின்பாக திராவிடன் அல்லது இந்தியன் என்று அடையாளம் பார்க்கிற ஒரு மனநிலை, அந்த உளவியல் அப்படித்தான் அன்றைக்கு அந்த காலகட்ட விடுதலை போராட்டத்தில் இந்தியா முழுவதும் வெள்ளையரிடந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பரந்த நோக்கம் அவருக்கு இருந்தது. அதுக்கு இங்கே பெருந்தலைவர் காமராஜர், சத்தியமூர்த்தி, முதறிஞர் ராஜாஜி, நம்முடைய ஈகம் செய்த கப்பலோட்டிய தமிழர், இவங்கெல்லாம் ஒரு பெரிய அகில இந்திய அளவில் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்து இயங்கியதுனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தது. இரண்டாவது, இப்போ இதையெல்லாம் கடந்து நீங்கள் சொல்லுகிற அந்த இந்திய தேசிய விடுதலை என்கின்ற மாயை, அப்புறம் இவங்க திராவிட நாடுங்கிற அந்த அகண்ட திராவிட நாடு, ஆதித்தன் நாங்கள் ₹1 கேட்கிறோம், ஆதித்தனார் காலனா கேட்குறாரு, அவர் சுதந்திர தமிழ்நாடு கோரினார், காலனா கேட்குறாரு என்றெல்லாம் அறிஞர் அண்ணா பேசி நம்முடைய தலைவர்களை இப்படி வீழ்த்துறாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து தானே 65 மொழி புரட்சி நடந்தது. 37 தொடங்கிய இந்திய எதிர்ப்பு, அப்புறம் 52, 65 திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கடந்து, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அண்ணாவே இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டார். அண்ணா எவ்வளவோ திமுகவில் இருந்த மாணவர்களையும் கட்டுப்படுத்த பார்த்தார். அதையும் மீறி புரட்சி வெடித்தது. ஒரு ஜனநாயக விடுதலை பெற்ற இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மொழி புரட்சி, இனப்புரட்சி என்பது 65 மொழி போராட்டம் தான், இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அதை தாண்டி வந்தது. அதற்கு ஆதித்தன் அவருடைய உழைப்பு, முத்தமிழ் காவலருடைய உழைப்பு, அண்ணல் தங்க உழைப்பு, இப்படி நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன், மொழிஞர் தேவநேய பாவாணர், பாவலர் பெருஞ்சித்திரனார், இப்படியான தமிழ் அறிஞர்களுடைய பேராசிரியர் இலக்குவனார், இவங்கெல்லாம் பேராசிரியர், இந்த மொழி பொருள் மிக காரணமாக இருந்தவர் பேராசிரியர் இலக்குவனார், மதுரை தமிழ் கல்லூரி. இவங்க இந்த மொழி போராட்டத்துக்கு பிறகும் கூட திராவிட மாயைகளை தானே வீழக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. இவங்க கேட்டது திராவிட நாடு, ஆனால் 62 கைவிட்டுட்டோன்னா இல்லையா? அது அப்போ 57 15 சட்டமன்ற உறுப்பினர் 57 தேர்தல் போட்டிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். 52 போட்டியிடலை, 52 2வது பொது தேர்தல் போட்டிட்டாங்க. 15 பேர் வெற்றி பெற்றது திராவிட நாட்டு கோரிக்கை தானே. அப்புறம் 62 திராவிட நாட்டு கோரிக்கை கைவிடுகிற நிலை இருந்தாலும் 50 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வென்றாங்க. அதுவும் அந்த விடுதலை கொள்கைக்கு தானே. அது எப்படி இவங்க மடை மாற்றி மறுபடியும் நம்முடைய மாப்போசியும் நம்முடைய தமிழர் இருந்த ஆதித்தனாரும் அவங்களே தழுவி போகக்கூடிய ஒரு நிலை உருவாகிட்டு, அது எப்படிங்க ஐயா நடந்தது? எனக்கு அவ்வளவு வரலாற்று உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழக மக்கள் மத்தியில, அதுவும் மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சி ஆகுவதற்கு காரணமே அங்க இருக்கிற ஆசிரியர்கள் தான். தமிழ் ஆசிரியர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. பேராசிரியர் இலக்குவனார் போன்றவர்கள், மொழிஞர் தேவநேய பாவாணர் போன்றவர்கள் இல்ல, அவங்க மெய்யான தமிழாசிரியர்கள் அன்னைக்கு இருந்து அது மட்டும் மொழி உணர்வை ஊட்டுனாங்க. அது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கு, தமிழ் ஆசிரியர்களுக்குமே ஒரு பெரிய சிக்கல், நெருடலான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நாளைக்கு இவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், தமிழ் ஆசிரியர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துச்சு. நீங்க நல்லா பார்க்கணும். ஏன் இன்றைக்கு அதற்கு பின்னால மாணவர்கள் போராட்டமே நடக்கலை பெரிய அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அதை தான் கருணாநிதி மிக தெளிவாக புரிந்து கொண்டார். என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி மாணவர்கள் கொதித்தெழுந்தால் நாடு வேற நிலைக்கு போயிடும். ஆமா, இவங்க ஏற்கனவே சொன்ன கோரிக்கைக்கு திராவிட நாடு இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்ற நிலைக்கு இந்த மாணவர்கள் உந்தி தள்ளிடுவாங்க என்கின்ற அச்ச உணர்வு வந்து விட்டது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கும் போதுதான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு குறிப்பா கருணாநிதி என்ன செய்யறாருன்னா, 2 வேலை செய்யறார். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களை பட்டினி போட விடக்கூடாது, அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும்.
அவங்களுக்கு வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்யணும் தெரியாம இருக்கும். அப்படி இருந்தால் ஆசிரியர்களால் மாணவர்களை பற்றி யோசிப்பதற்கு நேரமே இருக்கு. ஆமா, அந்த காலகட்டத்தில் இந்த நீங்க சொல்ற மாதிரி ஊதிய உயர்வு கொடுத்ததுனால ஆசிரியர்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன்னு தெரியாம வட்டிக்கு விடுகிற வேலையெல்லாம் நடந்தது. அது தெரியல, இல்ல எனக்கு தெரியும். இருந்தாலும் நானே 2-3 தமிழ் ஆசிரியர்கள் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில. இப்ப என்னன்னா ஆசிரியர்களை மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலை அவங்க முன் வச்சாங்க. அதுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆசிரியர்கள் எப்போ தங்களை பற்றி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சாங்களோ, மாணவர்களை பற்றியோ, நாட்டை பற்றியோ, மக்களை பற்றியோ, ஆட்சியாளர்கள் பற்றி, இன்னைக்குமே பாருங்களேன் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அது என்னதான் அவர்களுக்கு எதிராக திமுக வேலை செஞ்சாலும் திமுகவுக்கு தான் சார்பாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அந்த பாசம் அவர்களுக்கு இருக்கு. இன்னொன்றுங்க ஐயா, அன்றைக்கு நம்ம பாவாணராக இருக்கட்டும், இலக்குவனார், இவங்கெல்லாம் புலவர் பட்டம்னு ஒரு பட்டம் படித்தாங்க. அது மதுரையில் கல்லூரி இருந்தது, தஞ்சையில் இருந்து கரந்தை தமிழ் கல்லூரி இருந்து, இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்து அந்த புலவர் பட்டம், அந்த புலமை பெற்றால்தான் அவர்கள் முழுமையான தமிழனாக தன்னை உணர்ந்து தன்னை போன்றே நம்முடைய மக்கள் இன மக்களும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் அந்த தமிழ் உணர்வோடு சேர்ந்து அறிவியல், கலையியல், வரலாறு எல்லாவற்றையும் பாடம் எடுத்தாங்க. அந்த புலவர் பட்டம்ங்கிற அந்த பட்டத்தையே அகற்றியது ஐயா கலைஞர். ஒன்று இதுவும் நீங்கள் சொன்னது ஊதிய உயர்வு கொடுத்து அவர்களை அடுத்த கட்ட அந்த பணக்கார சிந்தனை கொண்டு வந்தது. அடுத்தது தமிழ் உணர்வு வராத இருப்பதற்கு என்ன செய்யணும்னா புலவர் பட்டத்தை எடுத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக சாராய கடை, கள்ளுக்கடை திறந்தது இல்லையா? 1937 இப்போ நம்முடைய தம்பி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திடீர்னு நான் மது விலக்கு மாநாடு நடத்துகிறேன்னாரு. அப்புறம் அதுக்கு கடுமையான எதிர்வினையாற்றணும்னு முதலமைச்சரை போய் பார்த்தேன். நானே பேசிவிட்டேன். 1,00,000 பேர் பார்த்துட்டாங்க. ஒரு வலையொலியில் கடந்த சனிக்கிழமை பேசுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டு 1,00,000 பேர் பார்த்துட்டாங்க. பார்த்து நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க. உடனே முதலமைச்சரை போய் பார்க்கறது, அப்புறம் மடை மாற்றுவது, இந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த கள்ளுக்கடை, சாராய கடையை 1937 72 வரை 35 ஆண்டுகள் தமிழ் மக்கள் வறுமை இருந்தது, ஏழ்மை இருந்தது, பசி பஞ்சம் இருந்தது, அரிசி பஞ்சம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் மது என்றால் என்ன என்று தெரியாத நல்ல நாட்டின் குடிமக்களாக இருந்தாங்க. அப்போது நல்ல குடிமக்களாக இருந்தாலே அவர்களுக்கு வேறு வகையான உணர்வு வந்தானே. நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய நிலம், நம்ம யாரை ஆள்வது, அப்போ தமிழர்களுடைய ஆட்சி இல்லாமல் இருக்குது. இதற்கிடையில் திரைப்பட மக்கள் திலகமாக ஒரு எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி கணேசன் மாதிரி நடிகர்கள் திரைமுகத்தில் கொஞ்சம் பேரை அடிமைப்படுத்துறது. அப்போ இனிமேல் மேலும் இந்த 71 தேர்தல், பொது தேர்தல் 72 நடக்க வேண்டிய அண்ணா மறைவுக்கு பிறகு 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல் 71 ஓராண்டுக்கு முன்பே நடத்தி 184 சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஐயா கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தான் அவர் முடிவு செய்கிறார், இந்த மக்கள் மீண்டும் தமிழை பற்றியோ, தமிழ் இனத்தை பற்றியோ, தமிழ்நாட்டின் உரிமை வேட்கையை பற்றியோ சிந்திக்கக்கூடாது. அப்படியானால் என்ன செய்யணும்? கள்ளுக்கடை, சாராய கடை தர. இப்படி மடை மாற்றி ராஜாஜி பார்ப்பனர் தான், உள்ளுகப்பட்டர்னு சொன்னாங்க, அப்புறம் மூதறிஞர்னு இவங்களே சொல்லிட்டாங்க அவர்களோட தேர்தல் கூட்டணி சேரும்போது. அந்த ராஜாஜியே 71ஆம் ஆண்டு கள்ளுக்கடை, சாராய கடை திறக்கிற முடிவை தெரிந்து கொண்டு கொட்டுகிற மலையில் கொடை பிடிச்சிட்டு கோபாலபுரம் போனாங்க. எதை வேண்டுமானாலும் செய்யுங்க கலைஞர் அவர்களே, நாங்கள் விமர்சனமே பண்ணலை, ஆனால் அந்த கள்ளுக்கடை, சாராயம் கடை மட்டும் திறந்துடாதீங்க, இந்த நாடு குட்டிச்சோராக போயிடும் அப்படின்னு சொன்னார். கேட்காம திறந்து விட்டார். ஏன்னா இவருடைய நோக்கம் இது. அது இப்படிப்பட்ட நிலையில தான், ஆகையினால தான் 83 இவ்வளவு பெரிய இனக்கலவரம் இலங்கையில் நடந்தும் கூட எழுச்சி இருந்தது. ஆனால் அது ஒரு புரட்சியாக மாறலை. அதே போல 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலையில் உலகம் முழுவதும் எழுச்சி இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு இனப்புரட்சியாக மாறலை. காரணம், இந்த மதுவுக்கு நம்முடைய மக்களை அடிமைப்படுத்தி. இப்போ இதிலிருந்து நம்முடைய மக்களை மொழி அடிப்படையில், இன அடிப்படையில், நிலத்தின் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்சம் நம்ம இந்திய ஒன்றியத்தில் ஒரு மாநிலமாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு தமிழன் ஆட்சி, வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கின்ற முழக்கத்தை இப்போ நம்முடைய செந்தமிழர் சீமான் வைத்துக்கொண்டு அவர் இப்போ நம்ம கடந்த கால தலைவர்கள் மாப்போசியாக இருக்கட்டும், ஆதித்தனாக இருக்கட்டும், சம்பத்தாக இருக்கட்டும், இடையில 83க்கு பிறகு தமிழ் தேசிய களத்துக்கு வந்து ஐயா பல நெடுமாறனாக இருக்கட்டும், இவர்களால் சாதிக்க முடியாத, அதாவது ஈட்ட முடியாத ஒரு வாக்கு வங்கி அரசியலை வெகுமக்கள் இயக்கமாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியிருக்கிறார். இப்போ இதை மடைமாற்றுவதற்கான வேலைகள் தீவிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி பல வகையிலையும்
குடைச்சலை கொடுத்து மடைமாற்ற முடியுமா என்று திராவிடர்கள் பார்க்கிறார்கள், இந்தியர்கள் பார்க்கிறார்கள், இந்துத்துவவாதிகளும் பார்க்குறாங்க. அவங்க இப்போ சீமானுடைய வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி என்பது நாளை தமிழ்நாட்டின் விடியலுக்கான ஒரு வாசல் திறப்பாக ஆகிவிடக்கூடாது. இந்தியாவுக்கே அது வழிகாட்டக்கூடிய, ஏன்னா இந்தியாவில் முதல்ல தமிழ்நாடு கட்டவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில் தான் எல்லோருமே சிந்திக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் இருந்து கொண்டு இப்போ 2026 அடுத்து 2029 2031 இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்பதற்கு நாம் தமிழ் தேசிய, இப்போ நீங்கள் தமிழ் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம், நாங்கள் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, இன்னும் பல அமைப்புகள், ஏறக்குறைய ஒரு 22 அமைப்புகள் நம்ம தமிழ் தேசிய கூட்டமைப்பினே வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்தால் 2026 நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க முடியும்? அதற்கு உங்களுடைய அன்பான அறிவுரையாக நிறைவாக சொல்லுங்க ஐயா. நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 விஷயங்களை யோசிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய அரசியல் முகமாக நாம் தமிழரை பார்க்கிறோம். நம்முடைய அரசியல் முகமாக நாம் தமிழரை பார்ப்பதனால் அந்த கட்சி நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்டிலும் அதற்கான உறுப்பினர் இருக்க வேண்டும். அதை முதலில் அந்த அமைப்பு முறையை சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு திமுகவோ அதிமுகவோ இவ்வளவு அநியாயம் செஞ்சதுக்கு அப்புறம் நிற்கிறாங்கன்னா அந்த கட்சிக்குன்னு அடித்தளம் கிளை, ஒரு நல்ல அடித்தளம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அடித்தளம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறோம், பெரிய வலிமை குறைவு நானும் பார்க்கிறேன். அது நிறைய இடங்களுக்கு போகிறோம். அந்த இடங்கள், உதாரணத்துக்கு ஒரு சின்ன செய்தி அவங்கள்ட்ட பகிர விரும்புகிறேன். இந்த நம்ம திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் முக்கியமான பொறுப்பாளர்கள்ட்ட நான் 3 மாதத்துக்கு முன்பே சொன்னேன். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, என்ன சொன்னேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாத ஊர்களை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே பட்டியலை என்கிட்ட கொடுங்க, எனக்கு 1 மாதம் கால எல்லை கொடுங்க. இந்த 1 மாத எல்லைக்குள்ள அந்த ஒருவர் கூட இல்லாத ஊரில் 5 பேரை நான் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி தர்றேன்னு சொன்னேன். தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை சிந்திக்கலை. தேர்தல் நேரத்தில் கூட நான் போய் அணுகி பார்த்தேன். இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானே சொன்னார், அண்ணனை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் களமாடுங்கன்னு. ஒரு 3 நாள் தேர்தல் எப்படி பயன்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படியானால் நீங்க சொல்ற அந்த கட்டுமானம் இல்லை. அந்த கட்டுமானம் அப்படிங்கிறது இன்றைக்கு நான் இதுவரை நடந்த தேர்தலையும் சரி, நாங்கள் அங்கங்கே போய் பரப்புரை செய்திருக்கிறோம், அதுக்கான வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதில் நாங்கள் பார்த்த ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் கட்டமைப்பு இல்லை. ஏதோ அண்ணன் வாராரு, அண்ணன் வர்ற அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு, எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க, உணவு கொடுக்குறாங்க. இதுதான் இது வேலைக்கு உதவாது. அதனால நாம் தமிழர் பொறுப்பாளர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினரும் சரி, நீங்கள் அருள் கூர்ந்து இதை எங்களுடைய பரிந்துரையாக வைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இதை கவனத்தில் எடுங்க. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலும், எல்லா வார்டிலும் நமக்கு 4 பேராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்துக்கும் கட்டாயமாக ஒரு 8 பேர் இருக்கணும். ஏன்னா 4 பேரை முகவர்கள் கட்டாயம் இருக்கணும். இது நம்முடைய கட்சியினுடைய அடிப்படையாக உடனடியாக செய்ய வேண்டிய முதல் வேலை இதுவாக இருக்கணும். எந்தெந்த வார்டில் ஆள் இல்லை, என்ன வார்டு நடக்குது, அந்த வார்டு பொறுப்பாளர் அல்லது ஒன்றிய பொறுப்பாளர் அல்லது அந்த வட்ட பொறுப்பாளர் இவர்களை கூப்பிட்டு தனியாக உட்கார்ந்து பேசணும். மண்டல பொறுப்பாளரோடு அல்லது மாவட்ட பொறுப்பாளரோடு உட்கார்ந்து பேசணும். என்ன செஞ்சுருக்கீங்க, இதில் எத்தனை பேர் உறுப்பினர் ஆகிருக்கிறான், எத்தனை பேர் உறுப்பினர் அட்டை போட்டிருக்கீங்க, எங்க குடியேற்றி இருக்கிறீங்க, இது போன்ற விஷயங்களை மக்களுடைய சிக்கல்களையும் கையில் எடுக்கணும். இல்லை, முதல்ல இதை செய்யணும். இதை செஞ்சாதான் ஏன்னா இப்போ நாம் தமிழர் பற்றி, நம்முடைய கருத்தியல் பற்றி இன்றைக்கு மிக தெளிவாக மக்கள் மத்தியில போயிடுச்சு. நான் நிறைய இடங்களுக்கு அரசியலுங்கிற பார்வையில் நிறைய இடங்களுக்கு போகும்போது, ஐயா உங்க ஆட்கள் வரவே இல்லையே அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. உங்க ஆட்கள் வரவே இல்லையேன்னு கேட்குறாங்க. ஆமா, பல ஊர்ல ஏன்ட்டு கேட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். அதனால இதை உடனடியாக செய்தால்தான் நம் பிழைப்போம் ஒன்று. அதனால நாம் தமிழர் பொறுப்பாளர்களுக்கு, அண்ணன் சீமானுக்கு இந்த எரிதனல் வழியாக நான் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். எந்தெந்த வார்டில் மெம்பர் இருக்கிறாங்க இல்லை லிஸ்ட்டை கொடு.
அதுக்கான வழியை கொடு. நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க அலையணும்னு கட்டாயம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நான் இன்னைக்கு ஊடகங்கள் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குது, நீங்க எல்லா இடத்துக்கும் அலைய வேண்டிய தேவை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் ஜூம் மீட்டிங் வர சொல்லிடலாம். மாவட்ட பொறுப்பாளர், இந்த வாரம் நீ என்ன வேலை, ஒவ்வொரு மாவட்டமா சார். ஆமா, இந்த வாரம் நீ என்ன வேலை செஞ்சிருக்க, எத்தனை கிளை தொடங்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் புதுசா வந்திருக்காங்க, நீங்க நேரா போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சென்னையில இருந்துட்டே, சென்னையில இருந்துகிட்டே ஜூம் மீட்டிங். இப்ப கூட அவர் சுற்றுப்பயணத்துல இருக்காரு. அதான் சொல்லலாம், இது அது நடக்கட்டும். இருந்தாலும் சென்னையில இருந்து கொண்டு நீ ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பொறுப்பாளர்களை அந்த பகுதி, இப்போ நெல்லை மண்டலம் அப்படின்னா ஒரு நாள், மதுரை மண்டலம்னா ஒரு நாள், இப்படி வாரத்துல 7 நாள் 7 இடத்தை பிரிச்சு வைத்து அவர்களை 1 மணி நேரம் இரவு உட்கார்ந்து ஜூம் மீட்டிங்ல பேசினாலே அவர்களுடைய குறைகள், அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அண்ணனுக்கு தெரியும். அதை எல்லாருக்கும் சுதந்திரமா அந்த உரிமையை கொடுக்கணும். அந்த கருத்து தெரிவிக்கிற விதமும் அண்ணனுக்கு தெரியும். இந்த ஜனநாயகம் இருந்தால் மட்டும்தான் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். நம்ம அந்த திராவிட இந்திய இந்துத்துவ அதெல்லாம் தூக்கி வெல்ல முடியும், அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கட்டுமானம் சரியாக இருக்க வேண்டும். இதற்கு இந்த நாம் தமிழர் கட்சி, குறிப்பா அண்ணன் சீமான் ஆவணம் செய்ய வேண்டும். நான் நிறைய நேரம் அவற்றை பேசியிருக்கிறேன். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில, குறிப்பாக தமிழர்களை பொறுத்த மட்டும் எப்பவுமே தமிழர்கள் ரொம்ப அவர்கள் நாகரிகமானவர்கள், பண்பாடானவர்கள். அப்படி கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதோ, அல்லது திட்டுறதோ, அல்லது இது பண்றதோ சின்ன வயசுல இளைஞர்கள் செய்யலாம். நாம இளைஞர்கள் செய்யலாம். இப்ப ஒரு 30 வயசுக்குள்ள கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால இப்போ பையன் என்ன தப்பு பண்ணாலும் பெற்றோர்கள். அதை விட இப்ப நீங்க சொல்றதை விடையா, நான் என் கருத்து என்னன்னா, அது உங்களை ஒட்டியே தான் வருது. செந்தமிழர் சீமானை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் ஆளுமை ஆற்றலாக பார்க்குறோம். அப்போ 8 கோடி மக்கள், அதில் தமிழர்கள், தமிழர் அல்லாதவர்கள், நம்மளை ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள் எல்லாரும் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமான ஒரு தலைவராக ஆளுமைக்கு வந்துவிட்டால் எல்லாருக்குமான தலைவர். அப்போ மிக உயர்ந்த இலக்கை நோக்கி, உயர்ந்த சிந்தனையோடு, உயர்ந்த கொள்கையை தூக்கி சுமக்கிறவர் நாம் உயர்ந்த நிலையில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாவலரர் ஐயா பெருஞ்சித்தனார்ட்ட நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு 4-5 பேர் புதிதாக வந்து சொன்னாங்க. வந்து சொல்லும், ஐயா நீங்கள் மிக உயர்ந்த நிலையில் தமிழை வச்சு பேசுகிறீங்க, அது எங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது, எங்கள் அளவுக்கு நீங்கள் பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொன்னார் சிரித்து கொண்டே, தமிழ் உயர்ந்த நிலையில் இருக்கிறது, நீங்கள் தான் உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், உங்களுக்காக தமிழ் கீழே இறங்காதினார். அதே போலதான் இப்ப நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறோம். உயர்ந்த லட்சியத்தோடு, உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறவரு அந்த உயர்மட்ட சிந்தனை. அதுக்காக ஏழை எளிய மக்களை வேண்டாம் சொல்ல, எல்லா மக்களையும் அரவணைக்கணும். அவர் உதட்டிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நாகரிகமாக, பண்பாடாக, உயர்ந்த சிந்தனையை விதைக்கிற வகையில் இருக்க வேண்டும் என்பது உங்க கருத்தோடு நானும் என்னை இணைத்துக் கொள்கிறேன். இது அன்பான வேண்டுகோள் தான், அன்பான வேண்டுகோள் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அண்ணங்கிட்ட பேசும்போது கூட அந்த நேரத்துல அந்த ஃப்ளோல வந்துடுது ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் உங்களுடைய பொறுப்பு என்பது நீங்க சொன்னது போல இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். இந்த தமிழ் இனத்திற்குன்னு ஒரு பிரபாகரனுக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு மீட்சியை கொண்டு வரக்கூடிய நம்பிக்கைக்குரிய நபராக உங்களை பார்க்குறாங்க. அப்போ இதை நாம் மனதில் சுமந்து கொண்டு உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் சுமந்து கொண்டு நீங்கள் பேசுனீங்க, அதை மக்கள் மத்தியில் எவ்வளவு அன்பாக, எவ்வளவு பாசமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளவு எளிதாக வெல்லலாம். இது பெரிய விஷயமே கிடையாது. திமுக அதிமுக வெல்வது பெரிய விஷயமே கிடையாது. நாம் தமிழர் அவர்களை, நீங்கள் தமிழர்களை பண்போடு அணுகி பண்போடு பேசுங்க. உங்களை வேணும்னே வம்பெழுப்பாங்க இந்த ஊடகவியலாளர்கள் கூட. ஆமா, உங்களுடைய வேட்டிக்கு போட்டி கிராமத்துல பேசணும், உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன, உங்களை லேசா தூண்டி விட்டா நீங்க உடனே உணர்ச்சி வயப்பட்டு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை ப்ரொவோக் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, உங்களை தூண்டி விடுத வேலையை தான் அவங்க பாக்குறாங்க. இதற்கு நீங்கள் இரையாக கூடாது. இதற்கு இரையாகாமல் நீங்க பதிலே சொல்லாம சிரிச்சிட்டு போனாங்கன்னா கூட அது செய்தியா இல்லை. அந்த பெரிய தலைவர்கள் நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கையா, அவங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க,
பொருந்தாத ஒரு கேள்வி ஒரு கேட்டானோ கமெண்ட்ஸ், கருத்து இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல கேள்வி அவன் கேட்க முடியாது. முடிஞ்சு போச்சு. உண்மையில ஒரு காணொலியில் பார்த்தேன், இவர் தம்பி சொல்ற நீங்க எந்த படிச்சீங்க, அவன் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்காம வேற வானத்திலே போய் படிப்பேன், நிலா மண்டலே படிக்க முடியும். அப்புறம் திருக்குறள் 10 திருக்குறள் தெரியுமான்னா சரி சொல்லு பாப்பா, நீங்க சொல்லுங்க பார்ப்போங்கிறான். இதை எந்த தலைவர்கள்ட்டையும் கேட்க முடியாது. நம்ம கடந்த கால தலைவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு விடை. அப்போ என்ன சொல்லணும்? தம்பி கருத்து இல்லை, நான் உயர்ந்த நோக்கத்தோடு போயிருக்கேன், என் கொள்கையை பற்றி கேளுங்கள், என்னோட செயல்பாடை பற்றி கேளுங்கள் என்று சொல்லுமே தவிர அந்த கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, சிரிப்பு, இது நம்ம இனமே நம்ம மொழி அடிமைப்பட்டு கிடக்கு. அதாவது ஒரு தொடக்க காலகட்டத்தில் அது எல்லாரையும் கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால நம்ம எல்லாத்தையும் கேட்டாச்சு, பேசியாச்சு, முடிச்சாச்சு. இனி வருகிற காலகட்டத்தில் பண்பட்ட விதத்தோடு நம்முடைய அணுகுமுறை இருக்கிற போது, நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிற போது, இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள மற்ற 2ஆம் கட்ட அல்லது 3ஆம் கட்ட தம்பிகள் அவங்க எப்படினாலும் பேசிட்டு போயிடலாம். அது உங்களை ஒன்றும் செய்யாது. அவங்க என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் உங்களுடைய தரப்பு, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் வலிமையா. இன்னைக்கு அந்த வார்த்தையை இந்த உலகமே பார்த்து கொண்டு இனிமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும். அதனால நீங்க உங்களுடைய வன்மையாக இருக்க வேண்டும், அரசியல்ல எதிரிகளுக்கு வன்மையாகவும் இருக்க வேண்டும். ஆமா, அதற்கான எல்லா அறிவும், அதற்கான எல்லா ஆற்றலும் சீமானிடம் இருக்கிறது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு எந்த கருத்தை பற்றி பேசணும்னாலும் அவர் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அதாவது எந்த வினாவை கேட்டாலும் நான் பழகிய பல தலைவர்கள் ஒரு சிலர் ஐயா பல நெடுமாறன் அப்படி சொல்ல, குறிப்பு இல்லாமல் விட சொல்ல. ஆனால் அதையும் தாண்டி சகட்டுமேனிக்கு கேட்குற கேள்விகளுக்கும் எந்த குறிப்பும் இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய பேராற்றல் செந்தமிழர் எல்லாம் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் எதிரிகள் அஞ்சுறான். ஆமா, எல்லா திறமையும் இருக்குது. இந்த எல்லா திறமைகளையும் இன்றைக்கு ஒரு சேர பயன்படுத்தி நாம் தமிழர் அல்லாதவர்களை இன்றைக்கு நாம் தமிழரை நோக்கி அவங்க கட்சிக்கு வராட்டா கூட பரவாயில்ல, அவர்கள் நமக்கு ஓட்டு போட வைக்கணும் என்றால் உங்களுடைய பேச்சில் தான் இருக்கிறது, உங்களுடைய அணுகுமுறைகள் தான் இருக்கிறது. இந்த 3 விஷயமும் சரியாக செய்யப்பட்டால் இன்றைக்கு தமிழகத்தில் 26ல் அது விஜய் வந்தாலும் சரி, விஜய் வராட்டாலும் சரி, 5 கூட்டணி நின்னாலும் சரிதான், 6 கூட்டணி நின்னாலும் சரிதான், நாம் தமிழர் வெல்வதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த 3 விஷயத்தையும் அவர்கள் சரி செய்கிற போதுதான் நம்மளை போன்றவர்கள் என்ன செய்ய முடியும்னா இறங்கி வேலை செய்ய முடியும். இப்போ நாளைக்கு நான் ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன ஃபாதர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த பாருங்க உங்க ஆள் இப்படி பேசியிருக்கிறார், உங்க ஆள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, உங்க ஆள் இப்படி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அங்க போய் நம்ம பேசுறதுக்கு தயங்க வேண்டியிருக்கு. இல்லை, இது சரியாக போகிற போது நம்ம என்ன செய்யலாம், மற்றவனை கூப்பிட்டு, இப்போ எனக்கே தெரியும் எங்களுடைய சபைகளில் அல்லது கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாம் தமிழருக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஆனாலும் திராவிட அடிவருடிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த திராவிட அடிவருடிகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் என்னென்ன தப்பு விடுகிறாரோ அதெல்லாம் தூக்கி போட்டு காட்டுறாங்க. இவர் அந்த நோக்கத்திலே பேசியிருக்க மாட்டார். ஏன்னா இவர் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உள்ளத்துல ஒன்றும் வச்சுக்கிட மாட்டார், வெளிப்படையா பேசக்கூடிய ஆள். மற்றவர்கள் உள்ளத்துல ஒண்ணு வச்சு வெளியில பேசுவாங்க, இவர் அப்படி பேச மாட்டார். ஆனாலும் இவர் பேசிய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் என்ன பண்றாங்க, மக்களை குழப்புறாங்க. அப்ப நம்ம போய் பேசும்போது அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதுக்கு வேற விஷயங்கள் பேச முடியல, மற்ற விஷயங்கள் நம்ம செய்ய முடியல. அப்போ தலைமையில் இருந்து கட்டமைப்பு சார்ந்த செயல்பாடு அதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். நீங்க வெளியில போய் மீடியாவில் பேச வேண்டிய தேவையே கிடையாது. அது உங்களுக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேச எல்லா இடத்துலயும். ஆமா, நீங்க பேச வேண்டிய நேர்காணல் கொடுத்தனும், ஒவ்வொரு நாளும் நேர்காணல் கொடுக்கணும் தேவையே கிடையாது. நீங்க கட்டமைப்பை உறுதிப்படுத்த அப்படி வரக்கூடிய ஊடகவியலாளர்களை இவர் ஒரு வேண்டுகோள் வைக்கலாம், நான் ஒளி வங்கியில மக்கள்கிட்ட பேச போறேன், எடுத்து அனுப்புங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் ஒளிவாங்கி முன்னால உட்கார்ந்து அவன் ஏட்டிக்கு பூட்டி கேள்வி கேட்டுட்டு இவரை உணர்ச்சிப்படுத்தி நம்முடைய நோக்கத்தை திசை. ஆமா ஆமா, அதனாலதான் நான் இந்த விஷயங்களை சொல்ல, இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னா நாம் தமிழர் முதலில கட்டமைப்பை சரிப்படுத்த வேண்டும். 2வது, அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த அமைப்பு பொறுப்பாளர்களை இரவு தொலைபேசி வழியாக கூப்பிட்டு
எந்த எந்த ஏரியாவில் என்ன வேலைகள் நடக்குது, அங்கே என்ன தேவை இருக்கிறது, மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் ஊர் ஊரா போய் கூட்டம் போட வேண்டிய தேவைலாம் கிடையாது. ஒரு காலத்துல நமக்கு ஊடகங்கள் கிடையாது, அதனால நம்ம அலைஞ்சோம். இன்னைக்கு அலைய வேண்டிய தேவையே கிடையாது, உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிக்கலாம். மூன்றாவது விஷயம், அண்ணன் சீமான் அவர்களை இந்த உலக தமிழர்கள் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். அதனால் அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பண்பட்ட வார்த்தைகளாக, அதே நேரத்தில் வீரமான எழுச்சியான, அதே நேரத்தில் பண்பட்ட விஷயங்களாக அவரிடமிருந்து வர வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த விஷயங்களை செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் தமிழர் கட்சி வெல்லும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஐயாவினுடைய ஆக்க நிறைவான இந்த 3 கோரிக்கைகளையும் நமக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. எனவே நாமும் நம்முடைய எரிதனல் வலையொலி, அதாவது தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும், 2 திராவிட பூதங்களும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை. அதற்கான வாய்ப்பை, வசதியை செந்தமிழர் சீமான் உருவாக்கிவிட்டார், மக்களை அணிதிரட்டி விட்டார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அளந்து எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் சொன்னதே போல கட்சியினுடைய கிளை கட்டமைப்பு, ஒவ்வொரு சிற்றூர்களையும் கிளை கட்டமைப்பு, அங்குள்ள மக்கள் சிக்கல்கள், பொறுப்பாளர்களுடைய உண்மை, நேர்மை, வாய்மை விளக்கம், அதே போல செந்தமிழர் சீமான் உதடுகளிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொரு சொல்லும் பண்பட்ட சொல்லாக, பக்குவப்பட்ட சொல்லாக, அதே நேரத்தில் தமிழர்கள் எழுச்சி வரக்கூடிய சொல்லாக, உண்மை, நேர்மை, வாய்மை அடிப்படையில் இருந்து மக்களை அணுகினால் உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் தலைமை பீடத்திற்கு நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழர் சீமான் அவர்கள் வருவது உறுதி. அதற்கான களப்பணிகளை நாமும் ஒரு தமிழன் என்ற முறையில் அந்த கடமையை உறுதியாக இன்னும் சொல்ல மிக தீவிரமாக செய்வோம். அதற்கும் செந்தமிழர் சீமான் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பையும் வேண்டிய கருத்தாடலையும் உரியவர்களிடம் கலந்து பேசி நல்ல முடிவெடுத்து செயல்பட வேண்டும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற அந்த முழக்கத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பதற்கு அனைத்து வகையிலும் தோள் கொடுத்து துணை நின்று களமாட உறுதியேற்று ஐயாவுடனான இந்த நேர்காணல் நிலையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, 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 வணக்கம்.